ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம எம்என் ஃபேமிலியில் ஒரே ஃபைட்டு தான். அந்த காவேரி ஃபைட் பண்ணுறா பாருங்க. எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு. நான் விஜயை கட்டிக்க மாட்டேன், உங்கள் 2 பொண்ணையும் 2ஆம் தரமாக எடுத்து கொடுத்த என் அப்பா இருந்திருந்தால் இந்த அளவுக்கு பண்ணுவாரா, எனக்கு 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்க யோசிப்பாரான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகா பாருங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரிஜினலாக வீட்டில் நடக்கிறபடியே கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்தது. நம்ம காவேரி விஜய்ன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பொண்ணு 2ஆம் தரம் கொடுத்தா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுவாளோ அந்த அளவுக்கு நம்ம காவேரியும் நடிச்சிட்டா. நம்ம சாரதாம்மாவும் எங்களுக்கு பிடிக்கல அந்த பையன் வந்தால் நாங்கள் பேச மாட்டோம், அந்த பையனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவும் இந்த இடத்துல உண்மையிலேயே நல்லா இருந்தது. இங்கே பாப்பா ஒரு அம்மாவை எந்த அளவுக்கு காவேரியை நினச்சிருந்தா அவள் வீட்டை விட்டு போகிற அளவுக்கு முடிவு பண்ணியிருக்கிறா. 2 நாளாக சாப்பிடாம காவேரி மிஸ் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களான்ற அதே ஃபீலு அந்த இடத்துல விஜயும் பாப்பாவை சமாதானப்படுத்துகிறாரு. அவங்கவுங்க விருப்பம், எல்லோரும் அவங்க விருப்பப்படி தான் பண்ணுவாங்களே தவிர அடுத்தவங்க விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாமான்னு புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் குழந்தையால் புரிஞ்சிக்க முடியாமல் காலையில் காணாமல் போயிட்டு ரோட்டில் எல்லோரையும் கேட்குறா, இப்போது வழி மறந்துட்டேன், காவேரி மிஸ் வீடு தெரியுமா, காவேரி மிஸ் வீடு தெரியுமான்னு. அந்த இடத்துல ஒருத்தர் நீ யார், அப்பா அம்மா கூட வந்திருக்கிறேன்னு ஒரு மாதிரி கேட்டதான் அந்த இடத்துலேருந்து நம்ம பாப்பா மூவ் ஆன் பண்ணுது பாருங்கள். அந்த இடத்துல உஷாராக பாப்பா வேறு இடத்துல போய் கேட்குது. அந்த இடத்துலேருந்து நழுவி உண்மையாகவே இந்த இடத்துல ஒரு குழந்தை வேறு கேள்வியை கேட்டாங்கன்னா அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கலான்ற போல் அழகாக இந்த இடத்துல பாப்பாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல வேலை அந்த இடத்துல நிவின் வராரு. நிவின் அம்முன்னு சொன்னதும் நின்று நான் காவேரி மிஸ் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கேட்கலான்னு தான் வந்திருந்தோம். உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி தப்பு இல்லைம்மா, வீட்டை விட்டு வர்றது அப்பாலாம் தேடுவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் விட்றாரு. அந்த இடத்துல நம்ம விஜய் என்ன ஒரு அந்த முத்தத்தை அந்த அளவுக்கு குழந்தைய என்னவோ பல நாள் காணாத ஒரு குழந்தைய அப்படி கொடுப்பாங்களே, அப்படி வாடி அடைச்சி முத்தம் கொடுக்கும்போது அந்த ஃபீலிங்கை நம்ம விஜய் கொட்டுறாரு பாருங்கள். உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோடு ரொம்ப நல்லா இருந்தது. யதார்த்தமாக கொண்டாடுறபடியே அழகாக இருந்தது. மறுபடியும் கேட்குறாரு, காவேரி மிஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கனாலே இந்த விஷயத்தை போய் நிவினும் ஃபேமிலியில் சொல்கிறாரு. அம்மு பாப்பா தனியாக இங்கே காவேரியை பார்க்க வந்துட்டா, நான் விஜய்கிட்ட இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு பாப்பா மனசில் வீட்டில் தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க, அதனால் காவேரியை கேட்க தனியாக வந்துட்டாரு. இனி காவேரி என்ன யோசிக்கிறா, என்ன முடிவு பண்ண போகிறா, ஏன்னா அம்மு அம்மாவாக காவேரி நினச்சி அவ்வளோ அளவுக்கு மனசில் ஆசையை வளர்த்துட்டா. இனி காவேரி கையில் தான் இருக்குது. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.